ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பின்ட்ரெஸ்ட்டில் பின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட பின்ஸை ஷெடியூல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெடியூலிங்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதை ஷெடியூல் பண்ணிங்க பார்த்தீங்களா. இந்த டைமுக்கு இந்த டேட்டில் எனக்கு இது பப்ளிஷ் ஆகணும். அதே மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்லேயும் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஷெடியூல் பண்ணுறது. ஃபேஸ்புக், யூடியூப்பில் வந்து அவங்களே இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஷெடியூலிங் டூல்ஸ்லாம். பட் இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷெடியூலிங் டூல்ஸ் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியாக, அதாவது இன்னொரு எக்ஸ்டென்ஷனாவோ யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஷெடியூல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஷெடியூலிங் டூல்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டுக்கு நிறையா இருக்குது. அதில் வந்து டெய்ல்விண்ட் இருக்குது, ஹூக் ஷூட் இருக்குது, பஃபர் இருக்குது, வைரல் டேக் இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பட் அதில் பெஸ்ட்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல்விண்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது க்ரோமில், நீங்கள் அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரைஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரைஸ்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூலிங் டூல்ஸ்னால் உங்களோட டைம் சேவ் ஆகும். நீங்கள் டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு டைம் அலாட் பண்ணி அதுக்கு எடிட் பண்ணி பண்ணுறதை விட ஒரே நாளில் நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. உங்களோட பின்ஸ் எந்த ட்ரெண்டில் போகுது, எந்தெந்த போர்ட்ஸுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த டெய்ல்விண்டில் நமக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்ல்விண்டோட ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்ல்விண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். க்ரோம் வெப் ஸ்டோர் போய்க்குங்க. க்ரோம் வெப் ஸ்டோர் போயிட்டு டெய்ல்விண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, வரும். ஃபஸ்ட்டு இந்த லோகோவோட வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஆட் டு க்ரோம்னு கேட்கும். ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். லாகின் மேலே சைன் அப் ஃபார் அப்படின்ட்டு மேலேயே இருக்கும். அந்த சைன் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைன் அப் வித் பின்ட்ரெஸ்ட் ஆர் இன்ஸ்டாகிராம்னு கேட்கும். நீங்கள் பின்ட்ரெஸ்ட் கொடுத்துங்க. பின்ட்ரெஸ்ட் கொடுத்தோன்னே கிவ் ஆக்சஸ் கேட்கும். கிவ் ஆக்சஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்ட்ரெஸ்ட் லாகின் ஆகி நம்மளோட நேம் பாஸ்வேர்டில் செட் பண்ண சொல்லுவோம். ஒரு நார்மல் ப்ரொசீஜர். ஃபேஸ்புக்கில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதோ அதே ப்ரொசீஜர் தான். அது முடிச்சது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். இதில் வந்து ப்ரைஸிங்லாம் இருக்குது. அந்த ப்ரைஸிங்லாம் நம்ம பார்க்கவே வேணாம். ஏன் ப்ரைஸிங்னா, உங்களால் ஒரு மாதத்துக்கு வந்து வெறும் 100 பின்ஸ் தான் போட முடியும். ஸோ அதுதான் இந்த ப்ரைஸிங். உங்களுக்கு அதுக்கு மேலே நிறையா பின்ஸ் ஷெடியூல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வேணால் நீங்கள் ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். அது வந்து இந்த கெட் ப்ளஸ் இதில் போனீங்கன்னா ப்ரைஸோட டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது இயர்லி, மந்த்லி இவ்வளோன்ட்டு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே அனலிட்டிக்ஸாக கொடுத்துருவாங்க. எனக்கு லாஸ்ட் வீக்கில் இருந்து எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸும் வரல. இந்த டொமைன் பின்ஸ்னால் இந்த ரிச் பின்ஸை தான் சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது உங்களுக்கு ரிச் பின்ஸ் எனேபிள் ஆனால் தான் இந்த பின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் ஆகும். ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுதான் உங்கள் அக்கௌண்ட். இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஷெடியூல் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் கோர்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட இதெல்லாம் பார்த்துடலாம். இதில் வந்து வீக்லி சம்மரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்லி சம்மரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு லாஸ்ட் வீக்கில் இருந்த ஒரு ஃபாலோவர்ஸ், டொமைன் பின்ஸ் நான் எதுவுமே போடலை. இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க 100%. அதுக்கப்புறம் ட்ரைப்ஸ் என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து ஒரு புரியாத டாபிக்னு கூட சொல்லலாம். லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக லேர்ன் பண்ணணும், இல்லாட்டி சுத்தமாக புரியாமல் போயிடும். ஸோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பப்ளிஷர். இதை வந்து நம்ம டிராப்ஸ் எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறது. இதான் நான் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்க பின்ஸ். உங்களுக்கும் ஷெடியூல் பண்ணால் இங்கே கிரியேட் நியூ பின்னில் போயிட்டு ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஷெடியூல் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓவர் தான் பார்க்குறோம். இதை நான் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் லூப். ஸ்மார்ட் லூப் அப்படின்னா நம்ம போடுற பின்னையே திருப்பி அதுவே ஷெடியூல் பண்ணி பின் ஆகிறதா. அதுவும் நான் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் நான் பப்ளிஷ் பண்ண பின்ஸ். நெக்ஸ்ட் யுவர் ஷெடியூல். உங்களுக்கு மண்டே இந்தந்த டைமில் வேணும், இந்தந்த டைமில் எனக்கு பப்ளிஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த டைம் அவங்களா கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் டைமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஷெடியூல். நெக்ஸ்ட் போர்டு லிஸ்ட். நீங்கள் என்னென்ன போர்டு லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். நீ எதுவுமே கிரியேட் பண்ணல. இதில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா உங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் இருக்க போர்ட்ஸு, டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே இதில் வந்துடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதில் நீங்கள் தனியாக ஒரு போர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் என்ன போர்டு இருக்கோ அதே இதில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
வேணுங்கிறப்ப இதில் ஷெடியூல் பண்ணி நீங்கள் இதிலே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஈஸி தான். இது வந்து இன்ஸ்டாகிராம், இது நம்ம இன்னும் இதில் பார்க்கலாம். இது இன்சைட்ஸ், இது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைல் பெர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் நான் 71 பின்ஸ் போட்டிருக்கேன். ரீபின்ஸ் எவ்வளோன்னு போடல, பிகாஸ் இதுக்கு வந்து நான் பே பண்ணாதான் ரீபின்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும். எனக்கு யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் போர்டு இன்சைட்ஸ். எனக்கு வந்து இந்த டிஷர்ட் டிசைன்ஸில் 6 பின்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இது 21 பின்ஸு, இதில் 44 பின்ஸு. யார் யார் எத்தனை ரீபின் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாம். ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க பிஸ்னஸை பின்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் கொண்டு போகணும். பின்ட்ரெஸ்ட்டில் தான் நிறைய அவங்க கிளைண்ட்ஸ் நிறையா பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கெல்லாம் அவங்க பே பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு இது தேவையில்லை. நமக்கு தேவை இந்த ஷெட்யூல் பண்ணுறது, அவ்வளோதான். எப்படி நமக்கு டைம் சேவ் பண்ணி ஒரே நாளில் நம்ம எல்லா பின்ஸையும் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதான் ஓவர்வியூ. ரொம்ப குழப்பிக்க வேணாம். டெய்ல்விண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, ஓகேங்களா? அதை வச்சு நம்மளால பின்ட்ரெஸ்ட்ல ஷெடியூல் பண்ணி முடியும். அவ்வளோதான் மேட்ரு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஷெடியூல் பண்ணலாம், ஸ்மார்ட் லூப் என்ன, ட்ரைப்ஸ் என்ன அப்படிங்கிறத மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த டெய்ல்விண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷன். ஐ மீன் உங்க டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டைமை சேவ் பண்ணணும், ஒரே நாள்ல எனக்கு எல்லா பின்ஸையும் ஷெடியூல் பண்ணிக்கணும், டெய்லி உட்காந்து என்னால போஸ்ட் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெய்ல்விண்ட் யூஸா இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேணும் பிஸ்னஸ் மீடியம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீயும் பிஸ்னஸ் மீடியம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.